இத போய் செய்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது, கைய வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இது செய்றது எவ்வளோ ஈஸி தெரியுமா? வாங்க சொல்றேன். பாத்திரத்தில 1/2 லிட்டர் பால ஊத்திட்டு, தண்ணி சேர்க்காம 1 ஸ்பூன் லெமன மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டோம் அப்டின்னா, தண்ணி தனியா, பால் தனியா வந்துரும். இத அப்படியே வடிகட்டிட்டு ஒரு 2, 3 தடவ அலசிட்டு, தனியா எடுத்து நல்லா பெனஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு, ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டுட்டு, 1/3 கப் பால் சேர்த்துட்டு, அது கூடவே 1/4 கப் வந்து பால் பவுடர் 2யுமே சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலக்கி விட்டுக்கலாம். ஸோ அதே 1/4 கப் வந்து சர்க்கரையும் சேர்த்துட்டு, இப்போ இது 3யுமே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்ததுக்கப்புறமா, எடுத்து வச்ச பன்னீர சேர்த்துட்டு, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இத வந்து கிண்டி எடுத்துட்டோம்னா, பால்கோவா ரெடிங்க. இது கடையில கிடைக்கிறத விட பெட்டரா இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இத இந்த பதத்தில எடுத்துட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். இல்ல அத வந்து கட்டியா ஆகுற வரைக்கும் அத எடுத்து பீஸ் போட்டு சாப்பிட்டாலும் எப்படினாலும் நல்லா தான் இருக்கும். இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, மேல கொஞ்சமா நட்ஸ் தூவிட்டு, இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடுங்க. இல்ல எனக்கு சுட சுட வேணும் அப்படின்னாலும், இத அப்படியே சாப்பிடுங்க. வீடியோ ஒரே ஒரு லைக்க மட்டும் குடுத்துட்டு, சேவ் பண்ணிட்டு, சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி ரெசிபி போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.